Peacemakers of Christo. பல ஆண்டுகளாக நீ துன்பப்படும் மனிதரா, துன்பங்கள் நீங்குவதே இல்லையா? லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்துல 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, உன்னத தெய்வமே, அந்நாளிலே ஆண்டவரே, இயேசப்பா, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எவ்வளவு வல்லமையால் நிறைந்தது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, அந்நாளிலே ஆண்டவரே 18 வருடங்களாக, ஒரு வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை ஆண்டவரே, 18 வருடங்களாக ஆண்டவரே தீய ஆவியினால், கூனிய உடலினால், ஆண்டவரே முதுகினால் அவளானவள் கஷ்டப்பட்டாள் ஆண்டவரே, கண்ணீர் சிந்தினாள் ஐயா. ஆண்டவரே, அணு தினமும் நரக வாழ்க்கை வாழ்ந்தாள் ஆண்டவரே. அப்பா, அவளை தன்னுடைய குடும்பத்தார் கைவிட்டனர், பெற்றோர்கள் கைவிட்டனர், அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் கைவிட்டனர் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வீக ராஜாவே, அனுதினம் சாப்பாட்டுக்கு கூட அவதிப்பட்டவள் அவள் ஆண்டவரே. அப்பா, அவள் ஒரு இடத்திலேயே அமர்ந்து கொண்டு, இந்த இடம் தான் நம்ம சாவ போறோம், இந்த இடத்துலதான் நமக்கு உசுறு போக போகுது, இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த சாபமான இடம் என்று நினைத்தால் ஆண்டவரே. அதே போல இன்றைய நாளில ஆண்டவரே, எத்தனையோ கணவன் மனைவி ஆண்டவரே, எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ தாய் தந்தையர், எத்தனையோ மகன் மகள், எத்தனையோ மாமனார் மாமியார் ஆண்டவரே, எத்தனையோ அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் ஆண்டவரே, மன உடைந்து போய் வாழ்க்கையை இழந்து போய் இவர்கள் படுகிற கஷ்டங்கள் ஒரு நாள் இல்ல ஆண்டவரே, 2 நாள் இல்ல ஆண்டவரே. அப்பா, பல வருடங்களாக இவர்கள் கண்ணீரோடையே வாழ்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களுக்கு இந்த உலகத்திலே சொந்தமானது இந்த கண்ணீர் தான் ஆண்டவரே, இந்த கவலை தான் ஆண்டவரே, இந்த பயம் தான் ஆண்டவரே, இந்த கஷ்டம் தான் ஆண்டவரே, இந்த கடன் தான் ஆண்டவரே. எனக்கு எதுவுமே சொந்தமா இல்ல ஆண்டவரே, ஆனா இந்த கஷ்டம் தான் ஆண்டவரே எங்களை கொல்லுகிறது ஆண்டவரே, இந்த நோய் தான் எங்களை கொல்லுகிறது ஆண்டவரே. ஏசப்பா, இனிமேல் என் வாழ்க்கை மாறவே மாறாது, இனிமேல் என் புள்ள படிக்கவே மாட்டான், இவன் மாடு மேய்க்க தான் லாய்க்கு, இவன் முன்னேற முடியாது, இவன் சும்மா காலேஜ் படிச்சுட்டு ஏதாவது சின்ன சின்ன வேலைக்கு தான், ஆட்டோ ஓட்டவோ இல்ல செக்யூரிட்டி வேலைக்கு தான் உதவுவான் போல இருக்கு ஆண்டவரே. என் புள்ள வாழ்க்கை மாறாதா என்று மடிப்பிச்சை கேட்கிறவர்கள் ஏராளம் ஐயா. என் பிள்ளைக்கு திருமணம் ஆகாதா என்று மடிப்பிச்சை கேட்கிறவர்கள் ஏராளம். என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்காதா என்று மடிப்பிச்சை கேட்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பா, என் பிள்ளை ஆண்டவரே கணவனை இழந்து மனைவியை இழந்து விவாகரத்து ஆகி தன்னந்தனியா நிற்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, விவாகரத்து கேட்டு துன்புறுத்துகிறார்களே ஆண்டவரே, என் பிள்ளை வாழ்க்கை மாறாதா? இயேசுவே, என் பிள்ளையோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராதா என்று கண்ணீரோடு இருக்கிறவர்கள் ஏராளம் ஐயா. ஏகப்பட்ட நாட்கள் ஆயிடுச்சு, குழந்தையே காணா, கருப்ப பைய வெறும் பையாவே கிடக்குது, ஏகப்பட்ட நாள் ஆச்சு, வேலையே கிடைக்கல, இனிமேலாவது கிடைக்குமா என்று ஏகப்பட்ட நாள் ஆச்சு, கடன்கள் தீரவே மாட்டேங்குது, வட்டி மேல வட்டியா வந்துகிட்டு இருக்குது ஐயா. ஏகப்பட்ட நாளாச்சு, என் கணவன் குடிகார கணவனாகவே இருக்கிறானே, ஏகப்பட்ட நாளாச்சு, என் மனைவி நோய் தீரவே மாட்டேங்குது, ஏகப்பட்ட நாளாச்சு, என் பிள்ளை என்கிட்ட பேசி, ஏகப்பட்ட நாளாச்சு, என் பிள்ளை என் வீட்டுக்கு வந்து, ஏகப்பட்ட நாளாச்சு, என் பிள்ளையுடைய முகத்தை பார்த்து என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, இவர்கள் வாழ்க்கை இப்படியே நசிந்து போகுமா ஆண்டவரே, அழிந்து போகுமா? இயேசுவே, எங்களுக்கு மாற்றம் வராதா என்று, இயேசு எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா. ஏகப்பட்ட நாளாச்சு, எனக்கு தொழிலே நடக்க மாட்டேங்குது, மீன் கிடைக்க மாட்டேங்குது,
மாட்டேங்குது, ஏகப்பட்ட நாளாச்சு, எனக்கு வியாபாரமே நடக்க மாட்டேங்குது, லாபமே வர மாட்டேங்குது, கடன் மேல கடனை வாங்கி முயற்சிகள் மேல முயற்சிகளை செய்கிறேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஏசப்பா, நான் என்னதான்ப்பா பாவம் செஞ்சேன், என்னை ஏன் ஆண்டவரை இப்படி சபிக்கிறீர்? எனக்குள்ளாய் ஆண்டவரே பயங்களை வைத்துக் கொண்டு என்னை அனுதினமும் தண்டித்து வருகிற ஆண்டவரே, ஏனப்பா? ஏசப்பா, எனக்கு ஒருவேளை சோறாவது நீங்க ஒழுங்கா போட்டீங்களா ஆண்டவரே? எல்லா வேளையிலும் கண்ணீரோடு தானேப்பா சாப்பிடுறேன், ஏன்பா என்னை மட்டும் சபித்து கொண்டே இருக்கிறீர்? என்கிட்ட ஏன்பா நீங்க பேச மாட்டேங்கிறீர்? என் வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க மாட்டீரா என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வமே, அந்த பிள்ளையிடம் சென்று நீர் அந்த பிள்ளையை தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய நோய்களையும் பேய்களையும் நீர் விரட்டி விட்டீர ஆண்டவரே. அதே போல இந்த வீட்டுக்கும் நீ சொல்லணும் ஆண்டவரே. அப்பா, இனிமேல் தாமதிக்காதீர்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைங்க ஆண்டவரே உன்னை நிஜமாவே நேசிக்கிறாங்க ஐயா, நீன்னா அவங்களுக்கு உசுறு ஆண்டவரே. ஏசப்பா, ஏன் ஆண்டவரே அவர்கள் மீது மனம் இறங்கவே மாட்டேங்கிறீர்? நீங்க போங்கப்பா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க. இந்த மகளுடைய இதோ இந்த மகனுடைய உள்ளத்துக்குள்ளாய் செல்லுங்க. அங்க இருக்கிற சாப கேடுகளையும் மாய மந்திர தந்திரங்களையும் பேய் பிசாசுகளையும் தகடு தாயத்துகளையும் உம்முடைய திரு ரத்தத்தாலே ஆண்டவரே அடித்து விரட்டுங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்த குடும்பத்தை இருளானது சூழ்ந்து இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம காண்கின்ற இந்த பிள்ளைகள் இப்பொழுதே நிம்மதியை பெறட்டும், சந்தோஷத்தை பெறட்டும், வாழ்வை பெறட்டும். ஏசப்பா, கணவன்கள் மாறட்டும், மனைவிகள் மாறட்டும், மகன்கள் மாறட்டும், மகள்கள் மாறட்டும், மாமியார் மாறட்டும், மாமனார் மாறட்டும், தாய் தந்தையர் மாறட்டும், அண்ணன் தம்பிகள் மாறட்டும் ஆண்டவரே, அக்கா தங்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் பிள்ளைகளை ஆசீர்வதியும், வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. இவர்களை சுகமாக்கும். இவருடைய மன காயங்கள், அவர்களுடைய பயங்கள், அவர்களுடைய கடின இருதயங்கள் அனைத்தையும் உடைத்து போட்டு ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை உமக்கு உரியவர்களாக சொந்த பிள்ளைகளாக மாற்றி வாழ வைப்பீர், வழி நடத்துவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க
இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம். இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம். நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு, ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய பேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட், சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.